following content is for mature audience only. It contains strong language, violence, blood. Viewer discretion is advised. இந்த ஃபோட்டோவை பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பையன் பேர் தான் டியாமோ ஆக்வின். 19 வயசான இந்த பையன் நாஞ்சின் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தப்போ அவன் காணாமல் போயிட்டான்னு ஒரு நியூஸ் வருது. January 10, 1996. ஸோ இதை பற்றி அவங்க பேரண்ட்ஸ் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட போலீஸ் பல நேரமாக அவனை தேடி பார்த்துருக்காங்க எல்லா இடத்துலையும். பட் கிடைக்கல. கரெக்டாக ஒரு 8 நாளைக்கு அப்புறம் அவனை பற்றி ஒரு சின்ன நியூஸ் ஒன்று வருது. ஸோ January 1996. ஸோ ஊருக்குள்ளே ஒரு ஸ்ட்ரேஞ்சான பேக் கிடக்கிறதா ஊர் மக்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ போலீஸ் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த பேக்கை செக் பண்ணப்போ கிட்டத்தட்ட 40-50 பேக்கை வந்து அந்த இடத்துல எடுத்தாங்க. அந்த பேக்கில் இருந்தது யாருன்னா அந்த காணாமல் போன பையனோட பாடி பார்ட்ஸ். கிட்டத்தட்ட 2000 பாடி பார்ட்ஸாக சாப் பண்ணி ஸோ அந்த பேக்கில் போட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு இடத்துலையும் அதை வச்சுட்டு போயிருக்காங்க. வினோதமாக என்னமோ ஒரு பேக் இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து போலீஸ் விசாரணை பண்ணதில் கிட்டத்தட்ட அந்த பீசஸ் கிட்டத்தட்ட 2000 கணக்கில் கிடச்சிருக்கு. ஸோ 2000 பீசஸாக வெட்டி ஒரு பேக்கில் போட்டு ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கான விக்டம் இருந்தும் இதுக்கான மர்டரை கண்டுபிடிக்கலை. பிகாஸ் அந்த மர்டர் யாருன்னு யாருக்குமே தெரியலை. ஸோ இந்த கேஸ் கிட்டத்தட்ட க்ளோஸ் ஆயிடுச்சு. யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட அவங்க பாடியை ஒரு 10 பீஸாக வெட்டி ஸோ அதிலிருந்து 2000 பீசஸாக வெட்டி கிட்டத்தட்ட 10 பேக் பக்கம் போட்டு ஒரு டவுன் ஃபுல்லாக அந்த பேக்கை வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு மர்டரை பண்ண பர்சன் யாராக இருக்கும்? ஸோ இது வரைக்கும் அவனை பற்றின ஒரு நியூஸ் கூடி வெளியே வரல. ஏன் விக்டம் இருந்தும் ஸோ மர்டர் யாருன்னு கண்டுபிடிக்காமல் இருக்காங்க போலீஸ். ஸோ போலீஸ்க்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கேஸ். ஸோ இந்த கேஸ்க்கான எந்த க்ளூவுமே கிடைக்காதனால போலீஸ் இந்த கேஸை வந்து வெளியே விடலை. அது மட்டும் இல்லாமல் பாதி பாடி பார்ட்ஸை கடைகளோட கறியோட கலந்துட்டாங்க. ஸோ பாதி பாடி பார்ட்ஸ் சமைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமான கொலையை பண்ணவன் சாதாரண மென்டாலிட்டியாக இருக்க வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு சைக்கோ தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பையனோட ஒவ்வொரு பீஸும் கிட்டத்தட்ட க்ளீனாக அதை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு துளி கூடி ஒரு பிளட்டோட சாம்பிள் கிடைக்காத அளவுக்கு ஒரு க்ளீனான கட்டை பண்ணியிருக்கிற இந்த பர்சன் யாராக இருக்கும்? ஸோ டிஓஓ மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இந்த மாதிரி பல கேஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கான விக்டம் இருந்தும் இன்னும் மர்டரரை கண்டுபிடிக்கலை. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் 2. இந்த ஃபோட்டோவை பாருங்கள். ஸோ எவ்வளோ அழகான ஒரு ஃபேமிலியோட ஃபோட்டோ. ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிறீங்களே அணுவாக ஒருத்தர் கொலை பண்ணியிருக்காரு. ஸோ எந்த வெஞ்சன்ஸும் அவருக்கு இல்லை. பட் ஒரு ரணக்கொடூரமான ஒரு கொலை பண்ணியிருக்காரு. ஸோ April 4, 1922 அந்த ஃபேமிலியோட ரிலேட்டிவோட ஒருத்தர் தான் இந்த லாரன்ஸ். ஸோ லாரன்ஸ் ரொம்ப நாளாகவே தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் லாரன்ஸோட வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் அந்த 4 ஃபேமிலி. ஸோ அதில் ஒன்று தான் 7 years ஓல்டான கெசிலியா. ஸோ இந்த பொண்ணை கிட்டத்தட்ட பல நாளாக அவர் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸ்கூல் போகிறதுலேருந்து வெளியே விளையாட போகிறது வரைக்கும் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருந்திருக்காரு லாரன்ஸ். இது லாரன்ஸோட ஃபேமிலி ஃபோட்டோ. ஸோ லாரன்ஸ் பார்த்திங்கன்னா மைக்கேல் போல் அப்படிங்கிற ஒரு பொண்ணும் ஜேக்கப் அப்படிங்கிற ஒரு பையனும் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களும் அதே ஃபார்மில் கொஞ்சம் தள்ளி அதே ஊரில் தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்க ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 4 பேர் இருந்திருக்காங்க. இவர் தான் ஃபாதரான ஆண்ட்ரஸ் கூபர், அப்புறம் இவங்க மதரான கெசிலியா கூபர். ஸோ அவங்களுக்கு விக்டோரியா கேப்ரியங்கிற ஒரு பொண்ணும் ஸோ ஃபைனலாக 7 வயசான கெசிலியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. ஸோ இவங்களோட பாடிஸ் அந்த வீட்டில் கிடச்சிருக்கு. பட் இந்த கொலை எப்படி நடந்துச்சு? ஸோ இதுக்கு பேக் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ லாரன்ஸ் அப்படிங்கிற அந்த ஆள் பார்த்திங்கன்னா ஸோ அவர் பொண்ணு இறந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரொம்பவே ஒரு மென்டலி அஃபெக்டான அந்த பர்சன் என்ன பண்ணுறாருனா ஸோ அவரை பையனையாவது பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டில் கொஞ்ச நாள் வளர்க்க ஆரம்பிக்கிறார். பட் ஒரு சீரியஸான ஒரு நோயினால் அந்த பையனும் ஒரு ஹெவியான ஃபீவர்னால் இறந்து போயிடுறான். ஸோ இதை பொறுத்துக்க முடியாத லாரன்ஸ் ஒரு ஆக்ஸ் எடுக்கிறாரு. பிகாஸ் என் வீட்டில் இருந்த பசங்களே இறந்துட்டாங்க, என் சொந்தக்காரங்க பசங்களை மட்டும் நான் விடுவேனா அப்படிங்கிற ஒரு வெஞ்சன்ஸை அவருக்குள்ளே வந்துச்சு. ஸோ தூங்கிட்டு இருந்த அவங்களுக்கு தெரியாமல் ஸோ இவர் அவரோட ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே போயிட்டாங்க.
ஸோ ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே போன லாரன்ஸ் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருக்காரு, யாராச்சும் வந்த உடனே அவங்கள கொள்ளலான்னு. ஸோ கெசிலியா அந்த டைம் பார்த்து ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே போகிறா. ஸோ கெசிலியாவை பார்த்த லாரன்ஸ் ஒரே அடியாக தலையில் அடிச்சிருக்காரு. ஸோ அப்படி அடித்த கெசிலியா தலை 2ஆக பொளந்து கீழே விழுந்திருக்கா. ஸோ இதை சவுண்டை கேட்ட அவங்க அம்மா அவனை தேடி பின்னாடியே ஓடி வந்திருக்காங்க. ஸோ பின்னாடி ஓடி வந்த அவங்க அம்மாவையும் ஒரே அடியாக அடித்து கொண்டுட்டு 2 பாடியும் ஃபார்ம் ஹவுஸ்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டார். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, தூங்கிட்டு இருந்த அவங்க அப்பாவையும் தூங்கிட்டு இருந்த இடத்துலையே வச்சு கழுத்தை அறுத்து கொண்டிருக்காரு. ஸோ இதை பிடிச்சிட்டு அந்த ஆக்ஸால் அந்த ஃபேஸை ரணக்குடமாக சிதைச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் கெசிலியாவோட அக்காவையும் அதே மாதிரி ஆக்ஸால் அடித்து கொன்று மூஞ்சியை சிதைச்சிருக்காரு. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்து வீட்டிலேருந்து வந்து கூப்பிட்ருக்காங்க. பட் நோ ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஸோ இதனால் உள்ளே போய் பார்த்தவங்களுக்கு பயங்கரமான ஷாக். பிகாஸ் எல்லாத்தையும் கொன்னுட்டு அவங்க டெட் பாடி மேலே உட்காந்துருந்தது தான் லாரன்ஸ். ஸோ இதுக்கப்புறம் போலீஸ் லாரன்ஸை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போய் விசாரித்ததில் தான் இந்த உண்மை வெளியே வந்துச்சு. ஸோ இதுக்கடுத்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு வார்டன் அவருக்கு எப்பயும் போல் சாப்பாடு வைக்க போயிருக்காரு. அப்படி போன அவருக்கு தர ஃபுல்லாக பிளட் வரதா இவர் நோட் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்துட்டு லாரன்ஸோட செல்லை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அப்படி பார்த்த அவருக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா லாரன்ஸ் தலை துண்டிக்கப்பட்டு அங்கே இறந்து கிடந்திருக்காரு.